ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் வந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, பொருட்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஒர்த்தாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆஃபர் ஈவெண்ட் வந்து ஆகஸ்ட் 6, அதாவது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆஃபர் ஈவெண்ட்டு எப்போ முடியும்னு சொல்லி அவங்க சொல்ல கிடையாது. அது நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எஸ்பிஐ கார்டுக்கு வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்ட்டுருக்காங்க. அப் டு 3000 3000க்கு மேலே வரைக்கும் ஆஃபர் கொடுக்குற அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு இன்றைக்கி ஆஃபர் விட்டுருக்குறாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து நார்மல் மெம்பர்ஸ்க்கு. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு இது என்னென்ன ஆஃபர்னு இருக்காங்க, 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டில் 1500 அதே போல் இஎம்ஐக்கு வந்து 500 அதே போல் போனஸ் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 1000 மொத்தம் 3000 டிஸ்கவுண்ட் கொடுக்குற அப்படின்னு இருக்கிறாங்க. அது கீழே டீட்டெயிலாக போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கிரெடிட் கார்டு இருந்தால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கீழே ஹையர், அதாவது 50 இன்ச் டிவி வந்து 32,000க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு இருக்கிறாங்க. அப்போ டிசிஎல் அதாவது 43 இன்ச் வந்து 27,000 அப்படின்னு இருக்கிறாங்க. இது மாதிரி முக்கியமான ஆஃபர்ஸில் கொடுத்துறாங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் இது தெளிவாக தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக போய்க்கலான்னு நான் நினச்சிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மொபைல் கேட்டகரியிலிருந்து போயிடலாம். மொபைல்ஸ் கேட்டகரியில் ஐஃபோன் 13 வந்து 48,000க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னுக்கிறாங்க. அடுத்தது iQOO Z9 லைட் வந்து 10,000, அதாவது 9,999 கொடுக்குறேன்னுக்கிறாங்க. அதே போல் நாட் CE4 லைட் வந்து 17,000க்கு கொடுக்குறேன்னுக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஆஃபர் விட்டுருக்காங்க மொபைல் ஃபோன் இதில். சரிங்களா? இது வந்து வழக்கமாக வர ஆஃபர் தாங்க. இன்னும் பல்க் ஆஃபரில் வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் 5 ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லேயும் என்னென்ன அப்கமிங் ஆஃபர்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு. இது நல்ல வெறித்தனமான ஆஃபர்ஸில் இதை விட நல்லா வரப்போகுது. வாங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு சில ஆஃபர் விட்டுக்கிறாங்க. உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி இல்லை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸை வாங்கிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் அக்டோபரில் பல்கான ஆஃபர் வரப்போகுது இதை விட. அப்புறம் சாம்சங் கேலக்ஸி S24க்கு வந்து 53,000 இருக்கிறாங்க. ஹானா 200, லாவா பிளேட் எக்ஸு, அதே போல் ரியல்மி GT 60 அது நல்ல ஃபோனுங்க கேமிங்க்கு. அது ஆஃபர் விட்டுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. ஐஃபோன் 15 வந்து 70,000, ₹1 கம்மியாக ₹1 69,000 ஸ்டார்ட் ஆகிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சில ஆஃபர் விட்டுக்கிறாங்க. இதில் அவ்வளோ ஒர்த்தானு கேட்டால் இல்லை, அவ்வளோ ஒர்த்தான ஆஃபர்லாம் கிடையாது. நார்மலாக விட்டுறாப்பில் தான் விட்டுக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு ₹1000 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. பழைய மொபைலுக்கு ₹1000 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. புதுசுக்கு வந்து பேங்க் ஆஃபர் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இது மொபைல் ஃபோனுக்கு ஆஃபர் விட்டுக்கிறாங்கட்டா கண்டிப்பாக கிடையாது. அதே போல் சாம்சங் கேலக்ஸி S21 FE 23 வந்துருச்சு, 22 வந்துருச்சு, 24 வந்துருச்சு. 3 சீசனுக்கு முன்னாடி வந்ததை இப்போ ஆஃபர் விட்டுக்கிறாங்க. பழைய ஃபோன் இது. அது மாதிரி ஆஃபர் விட்டுக்கிறாங்க. ஆனால் நல்ல ஃபோன் தான், ஆனால் பழசு. ஏன்னா இப்போ S24 வந்துருச்சு. அது வந்து 33,000க்கு கிடைக்குது. அது மாதிரிலாம் இருக்குது. அதுக்குள்ள ஆஃபர் வருது. சரிங்களா? இது மாதிரி மொபைல் ஃபோன் கேட்டகரிலாம் இருக்குது. மொபைல் ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒர்த்தான ஆஃபர்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ ஐஃபோன் 15 நம்மளுக்கு வந்து என்ன 58,000 ரேஞ்சில் வரப்போகுது அதிகமாக. அடுத்தது நம்ம இப்போ டிவி அண்ட் அப்ளைன்சஸ் பார்த்துலாம். சரிங்களா? அது நான் சொல்ல போகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அது ஒருத்தான ஆஃபர் விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி எதாவது எடுக்கணும்னா அமேசானில் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 5 ஸ்டார்ட் ஆக போகுது. அதே போல் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்துட்டு வரப்போகுது. அதுதான் ரெண்டுலேயுமே ஒர்த்தான ஆஃபர். சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு டைம் இருந்தவர் நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு சில ஆஃபர் விட்டுக்கிறாங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் வாங்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்ஸ் வரும். இந்த ஆஃபர் எப்படி இருக்குதுன்னாட்டா மொக்கை. சரிங்களா? இந்த ஆஃபரை ஒரு வீடியோ எடுத்து வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் கார்டு எடுத்து வச்சுங்க. அடுத்ததாட்டு இந்த ஆஃபரை நான் சொன்ன பிக் பில்லியன் டேஸில் செக் பண்ணி பாருங்கள், கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் செக் பண்ணி பாருங்கள். இதை விட 2000 3000 கண்டிப்பாக ட்ராப் ஆகும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.